உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் ஒரு கேள்வியை கேட்குறாருங்க. என்னன்னா, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்குறார். பொதுவாக நாம் யார்கிட்டையாவது ஒரு உதவி பெற்றோன்னு வைங்களேன், அந்த உதவிக்கு செய்து கொடுத்தாச்சு. அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்றி கடனாக நாம் ஏதாவது ஒன்றை கொடுக்க விரும்புவோம் இல்லையா? அப்படி நம்முடைய வள்ளல் பெருமானும் உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்குறாருன்னா, அவருக்கு என்ன உதவி செய்தார்கள், யார் உதவி செய்தார்கள், எதற்காக இப்படி ஒரு கடமை உணர்ச்சியோடு ஒரு கடப்பாடு உணர்ச்சியோடு என்ன கைமாறு செய்ய போகிறேனோ தெரியலையே அப்படிங்கிற உணர்வுக்கு நம்முடைய வள்ளல் பெருமான் ஆட்பட்டு இருக்கிறாருங்கிறதா மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். அதில் அவர் சூட்சுமமாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதை நம்ம கொஞ்சம் ஆழ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூட்சுமத்தை கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் பகுத்து அறிகின்ற அறிவோடு புரிந்து கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வள்ளல் பெருமானுடைய அந்த சிந்தனை எப்படி உயர்வானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பாடலை முதல்ல பார்த்துடலாம், அப்புறம் அந்த சூட்சுமத்தை தேடி நம்முடைய பயணத்தை துவங்கலாம். தருண நிதியே என் ஒருமை தாயே, என்னை தடுத்தாண்டு வருண நிறைவில் சன்மார்க்கம் மறுவ புரிந்த வாழ்வே, நல் அருண ஒளியே என சிறிதே அழைத்தேன், அழைக்கும் முன் வந்தே கருணை கொடுத்தாய், நின் தனக்கு கைமாறு ஏது கொடுப்பேனே. 6ஆம் திருமுறையில் அருட்கொடை புகழ்ச்சிங்கிற பகுதியில் 4784வது பாடலா நம்முடைய வள்ளல் பெருமான் இதில் கொடுக்குறாரு. இதில் நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் கொஞ்சம் தான் கூப்பிட்டாராம். அந்த கொஞ்சம் கூப்பிட்டதுக்கு அந்த அருட்பெரும் சோதி என்கின்ற அந்த தன்மை அவரை முழுமையாக ஆட்கொண்டு விட்டது அப்படிங்கிறாரு. எப்போ சொல்கிறாரு இதை? 6ஆம் திருமுறைக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் கொஞ்சம்தான் கூப்பிட்டேன் அப்படின்னு. கொஞ்சம் அழைத்ததற்கே அருட்பெரும் சோதி இவ்வளவு அவருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறது, அருளை கொடுத்திருக்கிறது, சிந்தனை தெளிவை கொடுத்திருக்கிறது, குழப்பமில்லாத மனதை கொடுத்திருக்கிறது என்றால், அவர் இன்னமும் உறக்க அழைத்திருந்தால் இந்த உலகம் முழுக்க இந்த அருட்பெரும் சோதி தத்துவத்தை நிரப்பி இருக்கலாம் என்று நிச்சயமாக தோன்றுகிறது. கொஞ்சம் அழைத்ததற்கே அருட்பெரும் சோதி தத்துவமும் நம்முடைய சத்திய சன்மார்க்க நிறையும் நிலையும் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறது, ஆட்கொண்டிருக்கிறது என்றால், இன்னமும் உறக்க அழைத்திருந்தால் எப்படி சிறப்பாக இருந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை தவிர அந்த சூட்சுமம்னு சொன்னோம் இல்லையா, அது என்னங்கிறத பார்க்கலாம். தருண நிதியே என் ஒருமை தாயே, அது ரொம்ப அழகான வார்த்தை, என் ஒருமை தாயே அப்படிங்கிறாரு. ஏன்னா எல்லாவற்றுக்கும் எல்லா பிறப்புக்கும் தாய் என்பது ஒன்றே ஒன்று தான். யாராவது ஒரு தாயின் வயிற்றிலிருந்து தான் எல்லோருமே பிறந்திருக்க முடியும் என்கின்றதால் அவர் என் ஒருமை தாயே அப்படிங்கிறாரு. அப்போ ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒன் அண்ட் ஒன்லி அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியம். ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு பூமிங்கிற மாதிரி எல்லோருக்குமே ஒரே ஒரு தாய் தான் இருக்க முடியும் என்பதனால் அப்படிப்பட்ட உயர்வு நவிர்ச்சியாக நம்முடைய வள்ளல் பெருமான் அந்த அருட்பெரும் சோதியை சொல்கின்றார். அந்த என் ஒருமை தாயே, அந்த அருட்பெரும் சோதி என்கின்ற தாய் எங்கே இருக்குது? அது ஏதாவது கோயிலில் இருக்கானா? இல்லை, அவருடைய மனசுக்குள்ளே இருக்குங்கிறத அவர் உணர்ந்து அதற்கு நன்றி கடன் நான் எப்படி செலுத்தப் போகிறேன்னு சொல்கிறாரு. அந்த சூட்சுமமான வரியாக 2வது வரி வருது பாருங்களேன். என்னை தடுத்தாண்டு வருண நிறைவில் சன்மார்க்கம் மறுவ புரிந்த வாழ்வே. அந்த வருணாசிரம சிந்தனைகள்னு சொல்கிறோம்ல, அந்த வருண நிறைவுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா நம்முடைய வள்ளல் பெருமான் அதை முற்ற முழுக்க உள்வாங்கி இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? வர்ணாசிரமத்திற்கு எதிரான குரல் தானே நம்முடைய வள்ளல் பெருமான். அதை தவிர அந்த சித்தர்கள் எல்லோருடைய குரலும். அப்படிங்கிறப்போ எப்படி வர்ணாசிரமத்தை வருண நிறைவு என்று அவர் புகழ்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? இதில் தான் இருக்குது அந்த சூட்சுமம். ஆரம்ப காலத்தில் குகையில் மனிதர்கள் வாழ்ந்தபோது ஒளியை எப்படி உருவாக்கினாங்க? சிக்கி முக்கி கல்லால் உருவாக்கியிருக்காங்க இல்லையா? அப்புறம் நெருப்பை கண்டுபிடித்தார்கள். அதற்கப்புறம் அகல், அதை வைத்து கண்டுபிடித்தார்கள். அப்புறம் தீபங்களை கண்டுபிடித்தார்கள். அப்புறம் மின்சார விளக்குகளை கண்டுபிடித்தார்கள். அப்போ ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கும் போது ஏற்கனவே உள்ள ஏதோ ஒன்று குறைபாடாக இருக்கிறது, அது போதவில்லை, அதை தாண்டி இன்னும் பல பயன்பாட்டுக்கு வேறு ஒன்றை நாம் உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையின் விளைச்சல் தானே கண்டுபிடிப்புகள்.
அப்போது அது நிறைவாயிடுச்சுன்னு அர்த்தம். சிக்கி முக்கி கல்லின் பயன்பாடு நிறைவாயிடுச்சு, அகல் விளக்கின் பயன்பாடு நிறைவாயிடுச்சு. அப்போ அடுத்த நிலைக்கு நாம் பயணப்படுறோம். அதே மாதிரி இந்த வருணம் என்கின்ற அது குறைபாடு உடையது, அது ஏற்றத்தாழ்வு பேசுவது, பிரிவினை பேசுவது, மக்களிடம் பிரிவினை உருவாக்குவது என்பது அது போதாமையோடு இருக்கிறது. இப்படிப்பட்ட பிரிவினை பேசுவது, ஏற்றத்தாழ்வு பேசுவது என்பது மனித குலத்துக்கு போதாது. அதை தாண்டிய ஒரு நிறைவை நாம் அடைய வேண்டும் என்கின்ற சூட்சுமத்தை இந்த வரியில் வள்ளல் பெருமான் சொல்றார். இப்போ அந்த வரியை படித்தா நமக்கு அது நிச்சயமாக புரியும். பாருங்க, என்னை தடுத்தாண்டு வருண நிறைவில் சன்மார்க்கம் மருவ புரிந்த வாழ்வே. இதுதான் அந்த வருணாசிரமம் என்பது 4 வர்ணங்களை பேசுகின்றது, மனிதர்களை கீழாக வைத்து பார்க்கின்றது, புனிதமற்றவர்கள் என்று சொல்லுகின்றது. இந்த நிலைப்பாடு இனி வரும் காலத்திற்கு எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ளத்தகாதது என்னும்போது அதை ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்தது எங்கே வர வேண்டும்? சன்மார்க்கம் என்கின்ற நிலைக்கு வந்தாக வேண்டும் என்பதைத்தான் இந்த வரியில் திரும்ப திரும்ப வள்ளல் பெருமான் சொல்கிறார். எனவே வருண நிறைவு என்பது வருண போதாமை, அதில் இருக்கின்ற குற்றம் குறைகள் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் சூட்சுமமாக சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த வருண நிறைவை தெரிந்து கொண்டு அதை ஒதுக்கிவிட்டு தன்னுடைய மனசிலிருந்து முற்றிலுமாக ஒழித்துவிட்டு இப்போது சன்மார்க்கத்தை வந்து நிற்கிறார், சன்மார்க்கத்தில் வந்து நிற்கிறார், சன்மார்க்கமாகவே மாறி நிற்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். வருண நிறைவில் சன்மார்க்கம் மருவ புரிந்த வாழ்வே நல் அருண ஒளியே. அப்படி சன்மார்க்கம் என்ற வெளிச்சத்தை மனசுக்குள் ஏற்றுக்கொண்டதால் நல் அருண ஒளி, அருண ஒளிங்கிறது சூரிய ஒளியே அப்படின்னு சொல்றார். மனசுக்குள் ஒவ்வொருவரும் சூரியனை உதிக்க வைக்கின்ற, சூரியனை ஒளிர வைக்கின்ற அந்த சூட்சுமத்தை நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லி கொடுக்கிறார் இந்த பாடல்ல. மனசு முழுக்க வருணம் என்கின்ற வருணாசிரமம் என்கின்ற அந்த இருட்டு பொந்தாக மாற்றிக்கொள்ளாமல் சன்மார்க்கம் என்கின்ற சூரியனை, சன்மார்க்கம் என்கின்ற இதயத்தில் இருக்கின்ற சூரியனை நாம் ஒளிர வைக்க வேண்டும், விடிய வைக்க வேண்டும் என்கின்ற சூட்சுமத்தை இந்த பாடல் சொல்லி தருகிறது. எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. அருண ஒளியே என சிறிதே அழைத்தேன், அழைக்கும் முன் வந்தே கருணை கொடுத்தாய். அதுதான் எனக்கு இந்த இருட்டு பிடிக்கல, இந்த இருட்டு பள்ளத்தாக்கு பிடிக்கல, வெளிச்சம் வேணுமேனு கொஞ்சம்தான் அழைச்சேன், அதுக்குள்ள நீ எனக்கு வந்து அருள் கொடுத்துட்ட அப்படின்றாரு. அதாவது கொஞ்சம்தான் அவர் தேடினாராம். இத்தனை 1000 பாடல்கள், இத்தனை நீள பயணம், இத்தனை தூரம் தன்னுடைய ஞானத்தை திரும்ப 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 அலைச்சலோடும் உழல்தலோடும் புரிந்து கொண்டு தனக்கான ஒரு வெளிச்சத்தை கண்டடைந்த பின்பும் சிறிது அழைத்தேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நாம் இன்னும் முதல் அகரத்தை கூட சொல்லவில்லை, இன்னும் அகரத்தை உச்சரிக்கவே இல்லை என்கின்ற நிலையில் தானே இருக்கும். அதனால் குரல் எழுப்பி நாமும் அழைக்கலாம். அப்போது நமக்கும் இந்த சன்மார்க்கம் என்கின்ற சூரியன் மனசுக்குள் உதிக்கும் என்பது நிச்சயம். அதனால தான் அவர் சொல்கிறார், என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு. கொஞ்சம் அழைச்சதுக்கே நீ எனக்கு இப்படி வெளிச்சத்தை கொடுத்துட்டியே, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்ற பரிதவிப்பு அவருடைய பாடலில் நிறைவாக ஒலிக்கிறது. பாருங்க, அதை அருண ஒளியே என சிறிதே அழைத்தேன், அழைக்கும் முன் வந்தே கருணை கொடுத்தாய், நின்றனக்கு கைமாறு ஏது கொடுப்பேனே. அந்த பரிதவிப்பு இருக்கு பாருங்க. எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சியே, உனக்கு நான் என்ன கைமாறு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற பரிதவிப்பு. இதுதான் நம்முடைய வள்ளல் பெருமானை அத்தனை சன்மார்க்கிகளுக்கும் உரியவர்களாக மாற்றி இருக்கிறது, உலகத்துக்கு உரிய ஒரு ஞானியாக மாற்றி இருக்கிறது. ஏனென்றால் வருணம் என்கின்ற அந்த பேத வார்த்தைகளை ஒதுக்கிவிட்டு சன்மார்க்கம், எல்லோரும் சமம், எல்லா உயிரும் சமம் என்கின்ற அந்த சமத்துவ நிலையை மனசுக்குள் சூரியனாக நாம் இருத்தி வைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த உலகத்தில் எல்லா உயிருக்கும் வெளிச்சம் கிடைக்கும் என்கின்ற அந்த உண்மையை நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த பாடலில் சொல்கிறாரு. அந்த சூட்சுமம் புரிகிறதல்லவா? சிக்கிமுக்கி கல்லிலிருந்து நாம் மிகப்பெரிய வெளிச்சத்தை நாடி 20 நூற்றாண்டுகள் கழித்து 21ஆம் நூற்றாண்டில் வந்திருக்கிறோம் என்றால் அந்த இருட்டு பள்ளத்தாக்கான வர்ணத்தையும் விட்டுவிட்டு சன்மார்க்கம் என்கின்ற சூரியனுக்கு வந்து சேர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு பாடல். மிக அருமையான பாடல். பாடலை ரசிப்பதை தாண்டி மனசுக்குள் அந்த சன்மார்க்கத்தை ஒளியேற்றி வைத்து கொள்ளலாம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.